வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் கிழங்கு மாவு தான். அப்புறமா வந்து கேரமல் சேர்த்துருக்காங்க அந்த கலருக்காக, சுகரை கேரமலைஸ் பண்ணி சேர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக நம்ம வெல்லம் சேர்த்து பார்க்கலாம், அப்போ வந்து அந்த கலர் வந்துடும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்வீட் செய்கிறது மாதிரி ஃபஸ்ட் வந்து அந்த சிரப் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். தண்ணி சேர்த்துட்டு இது வந்து ஃபஸ்ட் நான் கரைச்சி பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு மாதிரி கட்டி தட்டுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சரியான சொதப்பல்ஸ். நான் சேர்த்ததுமே எல்லாமே நல்லா கட்டி தட்டிடுச்சு பாருங்கள். இது சரியாகுமான்னு எனக்கு தெரியல. நம்ம வந்து கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா பிசைஞ்சு பார்க்கலாம், அந்த கட்டி போகுதா அப்படின்னு பார்க்கலாம். நல்லா அல்வா பதத்தில் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்து நம்ம பிசைஞ்சு பார்க்கலாம். இது சுத்தமாக சேராதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே அப்படியே அந்த கட்டி கட்டியாகவே இருக்குது. நம்ம அடுத்த பேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தண்ணி பத்தலை அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரம் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்பவும் இனிப்பும் அந்த அளவுக்கு இல்லை. அதனால வந்து அடுத்த பேட்ச்க்கு 1/2 கப் வெல்லம் 1/2 கப் தண்ணி அதே 1 கப் மாவுக்கு எப்படி வருது நம்ம பார்க்கலாம். இந்த பேட்ச் நல்லா சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். ஆனால் நல்லா ஸ்ட்ரெச்சியாக வந்திருக்கு. இன்னும் எவ்வளோ மாவு தேவைப்படும்னு தெரியல. நான் வந்து 1 கப் சேர்த்துருக்கேன். இப்போது கையில் நல்லாவே ஒட்டாமல் வந்திருக்கு. இதை வந்து சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மட்டும் நம்ம வேக வச்சு பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இது உருட்டுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையுமே. இது வந்து ஹை ஹீட்டில் தண்ணி கொதிச்சு